சிம்மராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இந்த வருஷம் நடக்கப் போகின்ற கோச்சார ரீதியிலான பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு லீஃப் கண்டக சனி உங்களுக்கு விலகுது. ஸோ அதனால் லாஸ்ட்டு 2.5 வருஷத்தில் சில கண்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கும், சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகுறீங்க. ஆனால் உங்களுக்கு புது தலைவலி இப்போ அஷ்டமத்து சனி ஆரம்பமாகின்றது. ஸோ அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சனி பயிற்சிக்கு அப்புறம் ஸோ மார்ச் மாதம் கண்ட சனி முடிஞ்சு உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி உடனே உங்களுக்கு அன்றைக்கே அஷ்டம சனி ஆரம்பமாகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு அவ்வளோ விசேஷமாக இல்லை. ராகுவால் கொஞ்சம் நல்ல பலன்கள் உங்களுக்கு சேரும். ஆனால் ராகு உங்களுக்கு களத்திரஸ்தானம் 7ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ அதனால் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஆனால் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மறுமணம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முயற்சி செய்பவர்கள், காதல் வாழ்க்கையில் உள்ளவர்கள், காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள், காதல் திருமணம் செய்து கொள்ளப் போவர்கள், கலப்பு திருமணம் செய்து கொள்ளப் போவர்கள், செய்து கொண்டவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதே மாதிரி ராகுங்கிறவர் பிரம்மாண்டம். சில நேரத்தில் ஆசையை காட்டி மோசம் பண்ணுவார். ஸோ அதனால் அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாராவது நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு 20,000 ரூபாயை தரேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக அதை பார்த்து தான் யோசித்து தான் பண்ணணும். அதே மாதிரி வட்டிக்கு கொடுக்குறவங்க, வட்டிக்கு வாங்குறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். இந்த வருஷத்தில் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். சில பேருக்கு கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கும். வேறு கட்சிக்கு போகலாமா, இல்லை இந்த அரசியலே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படும். அரசு அல்லது அரசாங்க தொழிலில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அதிகாரிகளுக்கெல்லாம் கூடுதல் பொறுப்புகள் சேரும். சில பேருக்கு பணிச்சுமையும் இருக்கும். ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு, அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்கள், அது போட்டித் தேர்வாக இருக்கலாம், இல்லை டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாகவோ அப்படி முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுக்கிரகம் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு நியூஸ், ஒரு நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும். தொழில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் எப்போவுமே அலர்ட்டாக இந்த வருஷம் இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன யோகங்கள் ராகுவால் சேரும். அது மாதிரி குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் விஷயங்கள்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம்னாலே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். பல முறை ட்ரை பண்ணி முடியாதவங்களுக்கு இப்போ கூட அதுக்கான சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. மாணவர்கள் கவனமாக படிக்க வேண்டிய காலம். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம். இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்றவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சர் தரக்கூடிய காலம். இதே மாதிரி ஐடி கம்பெனிகளில் வேலை செய்பவர்கள், மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் லைனில் வேலை செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான காலம். ஆனால் சொந்தமாக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. அது மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இல்லைனா நீங்கள் அது கொஞ்சம் வருஷத்துக்கு தள்ளி போகிறது நல்லது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நீங்கள் அதுக்கான முயற்சியை பண்ணலாம். இல்லையா, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்க்குற வேலையை விட்டு வேறு மாறணும், இந்த வேலையில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் அதுக்கான முயற்சியை பண்ணி முடிக்கிறது நல்லது. மார்ச்சுக்கு அப்புறம் அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை வேலை மாறுறதுக்கு. வீடு, இடம் வாங்கணும்,
இல்லை ஒரு நிலம் வாங்கணும், மனை வாங்கணும், காணி வாங்கணும், பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே அதற்கான முயற்சியை பண்ணிடுங்க, அந்த கண்டக சனி முடிகிறதுக்குள்ளேயே. ஏன்னா அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் சில நேரத்தில் உங்களுக்கு அது விரயங்களில் வந்துடும். அது சுபவிரயமாக வருமாங்கிறது சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அதுக்கான பலன் இருக்கும், இல்லைன்னா அது வந்து விரயமாக போயிடும், பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இடம் வாங்கினவங்க, காணி பூமி வாங்கினவங்களுக்கு சிலருக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனை வந்து சேரும். பக்கத்து இடத்துக்காரன் உங்கள் இடத்துல வந்து கொஞ்சம் தள்ளி இடத்த பிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே ரெஜிஸ்டர்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருக்கும், இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பான், ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு இருக்குது. அதனால் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் சிலருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல. அதே மாதிரி ட்ராவலிங் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும். நெகட்டிவாகவே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வரப்போகிறத இருக்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து ஜோதிடம், ஜோசியம். இது மாதிரி கலைத்துறையினருக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கணும். ஆனால் ராகுவால் வந்து உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் வரும். ஓடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற படம் ஓடும். அதே மாதிரி வாய்ப்புகள், இந்த சான்ஸ்லாம் நமக்கு எங்கே வரப்போகுது அப்படின்னு நினைக்கிற கலைஞர்களுக்கு, சினிமாவாக இருக்கட்டும், சின்னத்திரையாக இருக்கட்டும், இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் வந்து சேரும். திடீர் பயணங்கள் இருக்கும், வெளிநாட்டு பயணங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டிலே பிஸ்னஸை நல்ல டாப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான காலம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பிஸ்னஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர், மணல், சிமெண்ட்டு, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு, ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்கள், ஜாப் ஏஜென்சி, ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான காலமாக இருக்கும். இது மாதிரி எந்த சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணவர்கள், கடையாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கவனமாக இருக்கணும். சகோதர வழியிலே பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புள்ள வருஷம். இந்த வருஷம் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்கள். அது சின்ன உதவியாக கூட இருக்கலாம். உங்களுடைய தகுதின்னு சொன்னால் உங்களுடைய ஃபைனான்ஷியலாக சொல்கிறேன், ஏற்ற ஒரு உதவியை பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் காலபைரவர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மற்றும் ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. இந்த வருஷம் நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலங்கள், கோவில்கள், தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருப்பவர்களுக்கு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் நல்ல பலனை உங்களுக்கு தரும். ஸோ அதே மாதிரி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் வழிபாடும் நல்ல பலனை தரும். மற்றும் பண்ணாரி அம்மன், சத்தியமங்கலம் அருகே உள்ள பண்ணாரி அம்மன் வழிபாடும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஆலயங்கள். இலங்கை, ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் இந்த வருஷம் செல்ல வேண்டிய ஆலயங்கள், திருகோணமலையில் உள்ள திருக்கோணேஸ்வரம் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள நைனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். சிங்கப்பூரில் இருப்பவர்கள் பொட்டங்பாசிரில் உள்ள சிவதுர்கை அம்மன் ஆலய வழிபாடும், அதே மாதிரி மலேசியாவில் உள்ள நேயர்கள் பினாங்கில் உள்ள நாட்டுக்கோட்டை நகரத்தார் சிவன் கோவில் வழிபாடும் உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். இந்த வருஷம் ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.